ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஆகஸ்ட்டு 3 ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடிப்பெருக்கில் நம்ம மங்களகரமான பொருட்கள் எது வாங்கினாலும் அது நமக்கு நல்லது, ஐஸ்வர்யத்தை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக கோல்டு வாங்கணும் அப்படின்வாங்க. எனக்கு கோல்டு வாங்கணுன்ற ஒரு பிளான் கிடையாது. சரி, சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் என் ஹஸ்பண்டும் ஈவினிங் கிளம்பிடும். அப்படியே போய் பார்த்துட்டு டிசைன் பிடிச்சிருந்தா வாங்கலாம், அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வந்துடலாம், டின்னர் வெளியில் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கில் தான் கிளம்பினோம். ஃபஸ்ட்டு வாங்குற மாதிரி இருந்ததுன்னா பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும், டிசைன்ஸ் ஏதாவது நமக்கு பிடிக்கணும் அப்படின்ற ஒரு பிளானிங்கில் தான் நாங்கள் கிளம்பினோம். ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறமா நாங்கள் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளம்பினோம். அப்படியே கொஞ்சம் வீட்டுக்கும் வாங்க வேண்டியது இருந்தது. நெக்ஸ்ட் வீக் நாங்கள் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அப்படியே கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்க்கு சாக்லேட்ஸு, ஸ்வீட்ஸு, பிஸ்கெட்ஸு அதெல்லாம் வாங்கணும் அப்படின்றதுனால ஷாப்பிங் அப்படியே முடிச்சிடலான்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு போனது சாட் ஷாப் கடைக்கு. இது டெக்கான் ஹவுஸ் அப்படின்வாங்க. இது ரியாதில் இருக்க எல்லாருக்குமே இந்த கடை ரொம்பவே நல்லா தெரியும். ரொம்ப ஃபேமஸான நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் ஸ்வீட்ஸ் இங்கே ரொம்ப ஃபேமஸ். எல்லா விதமான ஸ்வீட்ஸும் எல்லா விதமான சாட்ஸ் ஐட்டம்ஸும் எடுத்துக்கிட்டோம்னா நார்த் இந்தியா, சவுத் இந்தியா ஸ்பெஷல் கிடைக்குது. நாங்கள் தாய் பூரியும் டீயும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இதுதான் நாங்கள் சாப்பிட்டது. நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வீட்டுக்கு ஸ்வீட்ஸ் வாங்கிக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸ்வீட்ஸ் வாங்கிக்கிட்டு நாங்கள் கிளம்பி போனது அடுத்து ஜுவல்லரி தான். 4-5 கடைகள் பார்த்தேன் நான். 4-5 கடைகளில் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 கடை எனக்கு ரேட் ஒத்து வரல, 2வது டிசைன் பிடிக்கல, 3வது நான் கேட்டது இல்லை. அதனால் மாற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஷாப்பிங்க்கு போயிட்டோம். அதாவது வீட்டுக்கு தேவையான பொருள், ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால சரி கொஞ்சம் சாக்லேட்ஸ் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வேறு ஏதாவது கடைகள் பார்ப்போம். ஏன்னா கண்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அழுத்துறோம் அப்படின்றதுனால முதல்ல ஒரு 3 கடைகள் பார்த்தோம். எனக்கு டிசைன் எதுவும் பிடிக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம், நேராக ஷாப்பிங் போயிட்டோம். ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்புறமா ஒரு ஜுவல்லரி பார்த்தோம். அந்த ஜுவல்லரியில் நான் கேட்ட வெயிட்டேஜ்லேயும் நான் போட்டு வச்சிருந்த பட்ஜெட்லேயும் பிடிச்ச மாதிரி எனக்கு ஒரு கடா பேங்கிள் கிடச்சிது. சரி, ஓகே, அது வாங்கிக்கலாம். அது டிசைன் எனக்கும் பிடிச்சிருந்தது, ஹஸ்பண்டுக்கும் பிடிச்சிருந்தது. நல்லா ரெடியூஸ் பண்ணாங்க அவங்க ரேட்டுமே. சரி சொல்லிவிட்டு அது வாங்கிக்கிட்டு நாங்கள் எங்களோட ஷாப்பிங்கை திருப்பி கண்டினியூ பண்ணோம். அதாவது இன்னும் கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க வேண்டியது இருந்தது, ஸ்வீட்ஸு அதெல்லாம் போயிட்டு வாங்கிக்கிட்டு ஃபைனலாக நாங்கள் டின்னருக்கு சரவணபவன் போயிட்டு சாப்பிட்டுட்டு, இந்த ஜுவல்லரி தான் நான் வாங்கினேன். சரவணபவன் போயிட்டு நாங்கள் டின்னரை முடிச்சுட்டு ஜாலியாக கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. தேங்க்யூ.